நாம என்ன வேண்டுறோமோ அதத்தான் அந்த தாய் அப்படியே நமக்கு கொடுப்பா. ஆனா அவ கொடுக்கிற நேரத்துல நாம புத்தி கெட்டு போய் வேற எதையோ யோசிக்கிறோம். அரக்கர்கள் கூட தவம் பண்றாங்க, தெய்வம் தரிசனம் கொடுக்கும். அப்போ அமைதி, நிம்மதி, முக்தி எல்லாம் கேட்காம சுயநலமா வேண்டிப்பாங்க. தெய்வம் ததாஸ்துன்னு சொல்லிரும். இதுல அம்மனோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? எனக்கு எதுவுமே புரியல தாத்தா. இப்ப பாரு, பல வருஷங்களா குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட ஜகிக்கு இப்ப நிஜமாவே குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அத வரவேற்கிறத விட்டுட்டு அவனே பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலையா? எப்பவும் நிதானமா அமைதியாவே இருக்கீங்களே. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எப்பவும் தெளிவாவே இருக்கீங்களே. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தாய் தான் காரணம்னு நம்புறவனுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, எந்த குழப்பமும் வராது. எல்லாமே என்னாலதான் நடக்குது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். பச்சாதாபம், வருத்தம், துக்கம், பயம் இதெல்லாம் அவனுக்கு ஏற்படும். அப்படின்னா நம்ம எதை பத்தியும் எதுவும் நினைக்க கூடாதா தாத்தா? அந்த மகமாயி மனித குலத்தை ரொம்ப ஆசைப்பட்டு தான் படைச்சிருக்கா. ஆனா இவங்க தங்கக்குள்ள அகங்காரத்தையும் கர்வத்தையும் வளர்த்துக்கிட்டு தாங்க தான் தாய படைச்சோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க. அப்படின்னா இனிமே எப்படி? ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டாம், கூடிய சீக்கிரமே பாரு. கடைசி உற்சவத்துக்கு முன்னாடி சக்ராபுரியில என்ன நாடகமெல்லாம் நடக்க போகுதுன்னு. இந்த பேச்சு, ஆர்ப்பாட்டம், தற்பெருமை எல்லாம் போதும். 100 தடவை வாயால பேசுறதை விட ஒரு தடவை செயல்ல காட்டு. நாம என்ன வேணாலும் பண்ணலாம், சக்தியெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், அம்மனுக்கு எதிராக ஜெயிச்சிடலாம். இப்படி வாய்கிழிய பேசினதெல்லாம் பிரம்ம. நீ தேவையில்லாம தப்பா கணக்கு போட்டிருக்க. அந்த அம்மனுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி நாம எல்லாம் மொத்தமா சாம்பலாயிட்டோம். அவளுக்கு எதிராக நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஸ்ரீ சக்கரம் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த அம்மன் நமக்கு எதிராக சங்கல்பம் பண்ணி இருந்தா நாம தலகிலான நாள் அது நமக்கு கிடைக்காது. அவ்வளவு லேசில மனம் தளர்ந்து போயிட்டியா விருப்பாக்ஷா? தெய்வங்கள் மனிதர்களை வேணா படைச்சிருக்கலாம், ஆனா மனிதர்களால தான் தெய்வங்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ 2 பேருக்கும் சமமான சக்தி இருக்கு. திரும்ப திரும்ப முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் அந்த காலம்தான் முடிவு பண்ணணும். சுந்தரிக்கு பொம்மைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா வாங்கி கொடுக்கவே முடியல. இன்னைக்கு மல்லிக்காவது வாங்கி தரேன். வசந்த உற்சவத்தை அன்னைக்கு வாங்கினது மல்லிக்கிட்டு கொடுக்கவே முடியல. எப்படி கொடுக்கறது? ஒருவேளை திட்டா, என்னடா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்க, பொம்மையோட விளையாடுறதுக்கு நான் என்ன குழந்தையான்னு என்ன திட்டா, நான் என்ன பண்றது? ஐயோ அரலூசு, ஏன் இப்படி திடீர்னு வந்து பயமுடுத்துற? ஊருக்கு முன்னாடி கோவம் மட்டும் வந்துரும். இப்ப திரும்பறியா நான் போகவா? ஆஹாஹா, என் அறிவு கொழுந்து. மல்லி நில்லு. மல்லி, வசந்த உற்சவம் நல்லா நடந்துச்சுல்ல? நீ முழுசா நனைஞ்சிட்டல்ல? வீட்டுல யாரும் திட்டலையா? திட்டாம இருப்பாங்களா? பாட்டி எனக்காக திண்ணையில காத்துட்டு இருந்தாங்களாம்.
எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருப்பியா அரலூசு? சும்மா சும்மா அரலூசுன்னு சொல்லாத, நான் புத்திசாலி. அப்படியா? எதுக்கு புத்திசாலி எல்லாத்துக்குமே சிரிக்கிற? அப்படி என்ன கூப்பிடாத. அப்புறம் என்ன சொல்லிதான் கூப்பிடுறது? பங்காரின்னு கூப்பிடு. அட போயா, உன் கூட நின்னு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல அரலூசு. அம்மா அம்மா, ஒரு டம்ளர் காஃபி கொடுமா. அடுப்பு மேலதான் இருக்கு, சூடு பண்ணி குடிச்சுக்கோ. உனக்கு இன்னும் அப்பா மேல இருக்கிற கோபம் போகலையாமா? என்ன இருந்தாலும் அப்பா விஷயத்துல நீ இவ்வளவு கடுமையா இருக்க கூடாதுமா. அப்பா மேல எனக்கும் சில வருத்தங்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நீ அவரை சந்தேகப்பட்டிருக்க கூடாதுமா. அப்பா ஒன்னும் அவ்வளவு கெட்டவர் கிடையாதுமா. இத அப்பா கொடுத்து விட்டாரு. சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தாரா? என்னடா இது? பொம்மை உங்க அப்பா கொடுத்து விட்ட கூடையில எப்படிடா? அக்கா, மல்லி அக்கா, கொஞ்சம் இங்க வாயேன். என்னடா வித்யா? அக்கா, இந்த பொம்மை உன்னுடையதா? ஹே, அழகா இருக்குடா. எங்க இருந்துச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த பொம்மை உன்னோடதா? நீ வாங்கிட்டு வந்தியா? நான் எதுக்காக பொம்மை வாங்கணும்? இப்பதான் நான் இந்த பொம்மையவே பாக்குறேன். அப்பா கூடையை கொடுத்து வீட்ல வேணும்னு சொன்னாரு, நானும் வந்துட்டேன். அப்படின்னா அவர் கொடுக்கும்போது கூடையில இந்த பொம்மை இருந்துச்சா? இருந்திருக்கணும். ஏன்னா என்னோடதும் இல்ல, கடையிலயும் வாங்கி வைக்கல. சரி, நீ போக்கா. இப்ப சொல்லுடா, உங்க அப்பா எதுக்குடா புது பொம்மை வாங்கணும்? பேசுடா. இந்த வயசுல நீ உட்கார்ந்து விளையாடுறதுக்கா? இல்ல இந்த வீட்ல யாராவது குழந்தைங்க இருக்காங்களா? உங்க அப்பா மேல சந்தேகப்படக்கூடாது, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னியே, இப்ப சொல்லுடா. புரிஞ்சுதா? இல்ல நான் இன்னும் புரிய வைக்கணுமா? கிளம்பிட்டோம். சும்மா பூவை போட்டு மூடி வச்சிட்டா ஜனங்கள்லாம் கண்ணை மூடிட்டு கையெடுத்து கும்பிட்டு பல்லக்கு பின்னாடியே போவாங்க. பல்லக்குல ஸ்ரீ சக்கரம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. பல்லக்கு போனதுக்கு அப்புறம் குளத்துக்கு நான் காவல் இருக்கிறேன். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கட்டிக்கு ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துட்டு போகட்டும். உன்னோட யோசனை நல்லா இருக்கு. இந்த யோசனை எனக்கு பிடிக்கல.